Hi children, இப்போ நம்ம exercise 5.4ல first one பார்த்திரலாம். Construct the following quadrilaterals with the given measurement and also find their area. இப்போ கொடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன ட்ரா பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு குவாட்ரேட்டர் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ABCD. ஓகேவா? ABCD. AB is equal to 5 cm, BC is equal to 4.5 cm, CD is equal to 3.8 cm, DA is equal to 4.4 cm and diagonal AC is equal to 6.2 cm. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4 sides கொடுத்திருக்காங்க, ஒரு diagonal கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்மளை ஒரு குவாட்ரேட்டர் டிரா பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ரஃப் டயக்ராம் டிரா பண்ணிக்கிறோம். ஸோ ஏபி ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து பியிலேருந்து 4.5 சென்டிமீட்டரில் இது சும்மா ரஃப்பாக தான் நம்ம வரைகிறோம். ஓகேவா? ஸோ பிசி எல்லாமே இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஏபி 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஒரு 5 சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது 0, இது 5. எக்ஸாக்டாக கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் ஏ, இது பி. ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி. ஸோ இதுதான் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? பிசி 4.5 சென்டிமீட்டர் தெரியும். அடுத்து ஏசி 6.2 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ 4.5 சென்டிமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ 4.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 4.5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. ஸோ பியில் வச்சு நம்ம 4.5 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏசி 6.2 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸ் வச்சு கரெக்டாக 6.2 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது எனக்கு 6.2 சென்டிமீட்டர். எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. அப்போ ஏல வச்சு 6.2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எந்த இடத்துல கட் ஆகுது? ஸோ இந்த பாயிண்டில் தான் கட் ஆகுதா? ஸோ இதுதான் என்னென்னா சி. இப்போ ஏசியையும் பிசியையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஏசியையும் பிசியையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சிடி 3.8 சென்டிமீட்டர். அப்போ சியிலேருந்து 3.8 சென்டிமீட்டருக்கு நம்ம அளவெடுக்கணும். இப்போ ஸோ 3.8 சென்டிமீட்டர் எக்ஸாக்டாக எடுத்துட்டேன். ஸோ சியில் வச்சு காம்பஸை 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு டிஏ 4.4 சென்டிமீட்டர். அடுத்து 4.4 சென்டிமீட்டர் எடுக்கலாம். எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஏல வச்சு 4.4 சென்டிமீட்டர். இப்போ எந்த பாயிண்ட் ஜாயின் ஆகுது? இந்த பாயிண்ட்டா? ஸோ இந்த ரெண்டு ஏடியையும் சிடியையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் டி. ஓகேவா? ஸோ ஏபிசிடி. இப்போ மெஷர்மெண்ட்ஸை எழுதிடலாம். இது 5 சென்டிமீட்டர். இது எத்தனை? 4.5 சென்டிமீட்டர். இது 3.8 சென்டிமீட்டர். இது 4.4 சென்டிமீட்டர். இந்த டயக்னல் 6.2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டில் என்னது? 1/2 இன்ட்டு டி டயக்னல் இன்ட்டு h1 + h2 ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ இதுதான் என்னது? நம்மளுக்கு டயக்னல் கிடச்சிருச்சு. ஸோ h1 வேணும், h2 வேணும். ஸோ இப்போ இதை h1 h2 கண்டுபிடிச்சிடலாம். இந்த h1 h2 எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலர் வச்சோன்னா 90 டிகிரி இருக்கணுமா? ஸோ இப்போ இந்த டயக்னலில் இந்த ஸ்கேலை வச்சுட்டு, ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இந்த டீன்ற பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இந்த டீன்ற பாயிண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? டி. ஓகே, இது இப்போ இதுதான் இதோட
பெர்பெண்டிகுலர். ஸோ இதுதான் கரெக்டாக அந்த டீன்ற பாயிண்ட் வச்சு இது பண்ணும். ஸோ இது வந்து 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ இந்த பக்கமும் வச்சு கரெக்டாக டயகனலில் ஸ்கேலை வச்சுட்டு இதை வந்து அப்படியே கொண்டு போங்க. பெர்பெண்டிகுலராக அப்படியே 90 டிகிரியில் கொண்டு போயிட்டே இருந்து இந்த பிக்கு வருது பார்த்தீங்களா, பி பாயிண்ட் இப்போ வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் இருந்து தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து 90 இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு 90 டிகிரி 90 இருக்கும். இப்போ இந்த ரெண்டோட ஹெச்சு, இது வந்து H1, இது H2. ஸோ இதோட இதை பார்க்கலாம். ஸோ இது எவ்வளோ வருது? ஸோ பார்த்தீங்கன்னா 2.7. ஸோ இது எவ்வளோ வருதுன்னா H1 வந்து 2.7 சென்டிமீட்டர் வருது. H2 பாருங்கள் 3.656. ஸோ 3.6 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? ஸோ ஏரியா கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன இருக்குது? டி இருக்குது, டயகனல் 6.2 சென்டிமீட்டர். இது ஏற்கனவே சம்லே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ H1 கண்டுபிடிச்சிருக்கோம், இது 2.7 சென்டிமீட்டர். H2 கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ? 3.6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி எவ்வளோ? 6.2. H1 எவ்வளோ? 2.7. H2 3.6. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டோன்னா 3.1. ஸோ 3.1 இன்ட்டு 2.7 + 3.6 6.3. ஓகே. ஸோ 6.3யும் 3.1யும் மல்டிப்ளை பண்ணோன்னா 6.3 9 18. ஸோ 3 5 9. ஸோ 19 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 19.53. ஸோ த ஆன்சர் இஸ் 19.53. இது என்ன மெஷரில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு என்ன பண்ணமோ அது பிரகாரமே எக்ஸாக்டாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஏபி 5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோமா? அப்போ அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. செகண்ட் என்ன பண்ணோம்? ஏ அண்ட் பியை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஏலேருந்து 6.2 சென்டிமீட்டர் ரேடியஸ்லேயும் பியிலேருந்து 4.5 சென்டிமீட்டர் ரேடியஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆர்க்கை வந்து கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணோம்? சி அப்படின்னு ட்ரா பண்ணோமா? ஸோ அதுதான் அடுத்து எழுதுகிறோம். ஸோ வித் ஏ அண்ட் பி as centers, draw arcs of radius 6.2 சென்டிமீட்டர். ஏசி வந்து 6.2 சென்டிமீட்டர் அண்ட் 4.5 சென்டிமீட்டர். பிசி வந்து 4.5 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் லெட் தம் கட் அட் சி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த ஏயையும் சியையும் பியையும் சியையும் வந்து நம்ம ட்ரா பண்ணோமா? ஸோ அதை எழுதிடலாம். ஜாயின் ஏசி அண்ட் பிசி. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஏயும் சியையும் சென்டராக வச்சு ஏலேருந்து டிக்கு 4.4 சென்டிமீட்டரும் சிலேருந்து டிக்கு 3.8 சென்டிமீட்டர்லேயும் ஒரு ஆர்க் வரைஞ்சோமா? ஆர்க் வரைஞ்சிட்டு இந்த ஜாயின் பண்ணுற பாயிண்ட் என்னன்னு வச்சுட்டோம்? டி அப்படின்னு. So with A and C as centers, draw arc of radii 4.4 centimeter and 3.8 centimeter respectively and let them cut at D. Dல கட் பண்ண வச்சோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த ஏடியையும் சிடியையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் ஏடி அண்ட் சிடி. இது எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ஒரு குவாட்ரேட்டர் கிடச்சிருச்சு. ஸோ ஏபிசிடி இஸ் த ரெக்கையர்ட் குவாட்ரேட்டர். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஃப் டயக்ராம் வரையணும், அதுக்கப்புறம் மெயின் டயக்ராம் வரையணும், கண்டிப்பாக அடுத்து ஸ்டெப்ஸ் எழுதணும். இடையில வந்து நம்மளுக்கு ஏரியா கேட்டனால நம்ம ஏரியாவையும் கண்டுபிடிச்சிடுறோம். தேங்க்யூ.